ஆரணி அருகே ஏடிஎம் கார்டு மூலம் 70,000 ரூபாய் பணம் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் திடீரென வலிப்பு ஏற்பட்டு சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உயிரிழப்பு குறித்து உரிய விசாரணை நடத்தப்படுமா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கைக்கிளந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவரது மனைவி அம்பிகா. அம்பிகாவின் செல்போனுக்கு அவரது வங்கி கணக்கிலிருந்து 5,000 ரூபாய் பணம் எடுத்தது போன்று குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதை கண்டு அதிர்ந்து போன அம்பிகா ஏடிஎம் கார்டை தேடிய போது அது காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. அடுத்தடுத்து பணம் எடுக்கப்பட பதறிப்போன அவர் உடனே வங்கிக்கு சென்று ஏடிஎம் கார்டை பிளாக் செய்தார். பின்னர் இந்த திருட்டு குறித்து களம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கிய களம்பூர் போலீசார் பணம் எடுக்கப்பட்ட ஏடிஎம் மையத்தை கண்டுபிடித்தனர். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அம்பிகாவின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்த நபரின் அடையாளம் தெரிய வந்தது. அந்த காட்சிகளை வைத்து தேடி வந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 47 வயதான மயில்வண்ணன் என்பவரை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஏடிஎம் அட்டை கவரிலேயே பாஸ்வேர்ட் குறியீட்டு எண்கள் எழுதப்பட்டிருந்ததாகவும் அதனை பயன்படுத்தி பணத்தை எடுத்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்னர் அவரிடமிருந்து ஏடிஎம் கார்டு மற்றும் ரொக்கப்பணம் 70,000 ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் கடந்த 16ஆம் தேதி ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி காலையில் வேலூர் மத்திய சிறையில் இருந்த மயில்வண்ணனுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறி சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இது சம்பந்தமாக மயில்வண்ணன் மனைவி தீபாவிற்கு போலீசார் மூலம் தகவல் அளிக்கப்பட்டது. பதறிப்போன அவர் சிறைச்சாலைக்கு நேரில் சென்று பார்த்தபோது அவர் சுயநினைவின்றி இருந்துள்ளார். போலீசாரிடம் விசாரித்த போது அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக சுயநினைவின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மயில்வண்ணன் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்து விட்டார். அதனை அறிந்து பதறி துடித்த தீபா தனது கணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கதறி அழுதிருக்கிறார். வீட்டில் இருந்த தன் கணவர் மயில்வண்ணனை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று திருட்டு வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் சிறையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் மயில்வண்ணன் மனைவி தீபா மற்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழாக்கிழமை ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மயிலாம் அட்மிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப சீரியஸாக இருக்கார். நாங்கள்லாம் போயிட்டு ஃபேமிலி எல்லாம் போய் பார்த்ததுக்கு யாருமே உள்ளே சேர்க்க மாட்டேன்றாங்க. ஒரு நாள் என்ன வந்துட்டு அவர் ஃபிக்ஸாக அவங்க ஜீனில் யாருக்குமே கிடையாது, பிபியும் கிடையாது. எங்கள் அண்ணன் தான் அவர். ஒரு நாள் என்ன வந்துட்டுருக்கோம் அவருக்கு. இப்போ அவர் உயிரோடு இல்லை. அவர் குடும்பத்துக்கு அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிலையில் தவிச்சுன்னு இருக்கிறாங்க. திடீர்னு நல்லா கூப்பிட்டு போனவங்க போது வெடிச்சு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் எப்படி சார்? அது ரொம்ப சீரியஸ் சார். ரொம்ப நாங்கள் போய் பார்க்கும்போதே ரொம்ப அவர் நிலையிலே இல்லை. ஏடிஎம் பணம் திருட்டு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட நபர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கும் சம்பவம் உறவினர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.